ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா எஸ்கேவோட ஆக்டிங். கேக்கு கொடுத்ததோட ஹைப் வந்து வில்லனுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணனுக்கு சீமராஜா வந்துச்சு. அப்போ நிறைய பேர் நிறைய ஹேட்டர்ஸ் சொன்னாங்க. அந்த ஹேட்டர்ஸுக்கெல்லாம் ஒரு ரிப்ளேவாக இந்த படம் இருக்கும். எஸ்கே அண்ணன் ஃபேனு நான் போட போகிறேன் டியூன்னு, எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைட்டாக லேக் அடிச்சா கூட செகண்ட் ஹாஃப் வச்சு பண்ணிட்டாங்க. ஹீரோவை விட வில்லன் ரோல் தான் இல்லை மெயினே படத்தில். ப்ளஸ்ஸு பிஜிஎம்மு டைரக்ஷன் ஃபுல்லாக நல்லா இருக்குது. படம் வந்து லைட்டாக வயலன்ஸு, ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு செட் ஆகாது. யங்ஸ்டர்ஸோட வந்தீங்கன்னா செம்ம ஃபன் பண்ணலாம். படம் ஆல்மோஸ்ட் துப்பாக்கியோட நல்லா தான் போகும். ஏன்னா எல்லாம் துப்பாக்கி வச்சு எல்லாம் கம்பேர் வேறு பண்ணுறாங்க. பிரின்ஸ் படம் வேறு ஃப்ளாப்பு. ஸோ அதுக்கு கம்பேக்காக வந்து இந்த மூவி கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா நல்ல மூவி. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள். ரெண்டு வில்லனுமே அல்டிமேட். எஸ்கே ஒரு பக்கம்னா வில்லன் இன்னும் சூப்பராகவே பண்ணிடுவோம். சூப்பரா தெரிஞ்சிச்சு. ஒரு பிஜிஎம்மும் சூப்பரா போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. வில்லன் மாசா இருந்துச்சு. விஜய் வில்லன் விஜய் தான். எஸ்கே தான், பட் அதோட விஜய் துப்பாக்கி வச்சே மூவி எடுத்துட்டாங்க. சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக், ஃபைட் சீன் தான் மெயின். கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. மதராசி ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு, ஏன்னா ஏஆர் முருகதாஸ் இல்லை, அவர் கூட வந்தவங்கலாம் எப்பயோ வெளில போயிட்டாங்க. எல்லாரும் அந்த அளவுக்கு பெருசா நினைக்கிற அளவுக்கு இல்லை. ஆனா உண்மையிலேயே இந்த படம் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் டவுனாக தான் போச்சு, ஓப்பனாக சொல்லணும்னா. அதுக்கப்புறம் கிராஃப் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா எஸ்கேவோட ஆக்டிங் வேற லெவலில் ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு. உண்மையிலேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டண்ட் போர்ஷன்லாம் சான்ஸே இல்லை, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வில்லனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரோ, அவர் கொடுக்கக்கூடிய ஹைப்பு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஹீரோவை தாண்டி ஒரு படி மேலே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் வில்லனுக்கு. அந்த மாதிரி வித்யுத் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அனிருத்தோட மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். என்ன ஒன்று சாங்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அடுத்த தளபதி அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். நான் சேலை கட்டினா தான் என்னோட கிப்பை கூட நீங்கள் பார்க்க முடியும், ஓகேவா? அப்படி ஏன் இடுப்பு வேணா நீங்கள் பார்க்கலாம் முடியும். படத்தில் எந்த ஒரு சின்ன சீனும் இல்லை, எல்லாரும் ஃபேமிலியாக தான் பார்க்கணும். அவருக்கு ஒரு சின்ன சாங்கு, கையை ஊனிக்காரணம் போட்டு நானும் வளர்ந்தேன், என்ன யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா, கலக்க போகுதுல வந்து கலக்கின மாதிரி இந்த படத்தில் புது மாதிரியாக கலக்கியிருக்கிறாரு. அப்நார்மல்ல இருக்கிறப்ப மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா தன்னோட அம்மா அப்பாவா நினச்சி அவங்களை கொண்டு போய் பாதுகாத்து அதை அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற விஷயத்தில் பாசத்தை காட்டுறதுல கண்டிப்பாக அது ஒரு வரமாக எடுத்து பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி வில்லனை சொல்லி ஆகணும், டேய் எவன் கையில் துப்பாக்கி இருந்தாலும் அதுக்கு வில்லன் நான்டா அப்படின்ற இருப்பாரு. மிராட்டான்னு வந்திருக்கிறாரு. சூப்பர் துப்பாக்கி வில்லன் தான், அருமையாக பண்ணியிருக்காங்க, எந்த குறையும் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போனேன், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பாட்டு ஓகே, பட் பாட்டு இந்த வாட்டி எல்லா எஸ்கே மூவில எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க டான்ஸ்னா அந்த ஒரு சாங் தான், மற்றபடி சாங்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசா அந்த மூவில இல்லை. பட் நல்லா இருக்கு சார். நீங்க இருக்கு, மெசேஜ் இருக்கு. என்னன்னா எல்லாத்தையும் பார்த்து கண்டுக்காம போகாம இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு மெசேஜ். ஸோ ஸ்டெப் அவுட் பண்ணி குவெஸ்சன் பண்றது நல்லா இருக்கும்ன்றத, மற்றவங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி இருக்கு. இருக்கு சார், கொஞ்சம் நடுவில் ஸ்லோ ஆகுற மாதிரி இருக்கு. மற்றபடி இட்ஸ் ரியலி குட், நல்லா இருக்கு. கேக்கு கொடுத்ததோட ஹைப் வந்து வில்லனுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஹி இஸ் ஸ்கோரிங் வெரி வெல். எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்து கூலி மூவில நாகார்ஜுனா ஹைப் கிடைச்சதோ அதே மாதிரி கண்டிப்பா யூ கேன் see with youth in social media. ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ஓவர் லென்த்தாக இருந்துச்சு. அதை மாத்திரம் கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடிச்சிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே படம் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு, ஜென்ரலாக ஒரு சினிமா ஃபேன்ஸுக்கே கொஞ்சம் அந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் ஹை பாயிண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. வில்லனோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பர், தாறுமாறாக இருக்குது. 2 வில்லன் பண்ணியிருக்காங்க, 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் மெயின் வில்லன் வந்து அல்டிமேட்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. முக்கியமான கதை விஷயங்கள்லையுமே லாஜிக் மிஸ்டேக் விட்ருக்காங்க.
கிளைமேக்ஸில் கூட மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக்லாம் விட்டு தான் படத்தை முடிச்சிருக்காங்க. உண்மையாக நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் எடுப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. 10 மினிட்ஸ் கிட்ட செட் ஆகல, என்னடா இவர் ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டருக்குள்ளே செட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் செட் ஆகல, அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு. ஆக்ஷன் செம்ம பயங்கரமாக பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க அவரை வச்சு. லைக் எமோஷன்ஸும் ஒர்க்காக இருக்குது. அந்த குழந்தைய தூக்குற சீன்லாம் செம்ம எமோஷனாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு ஆக்ஷன்ஸ்லாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா முருகதாஸ் சாருக்கு வந்து ஒரு 3 படம் குத்து, சர்க்கார் ஆவரேஜ், தர்பார் வந்து செம குத்து, சிக்கந்தர் வந்து என்னால் உட்காரவே முடியல, அந்த மாதிரி பண்ணியிருந்தாப்புல. இந்த படத்தில் எஸ்கே வர கையில் கொடுத்துருக்காங்க. எஸ்கேயோட அமரன் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனில் கனெக்ட் ஆகி நான் எஸ்கேவே பார்க்கல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முகுந்தன் சாராவும் அவங்க பல்லவியை வந்து சாய் பல்லவியை வந்து பார்த்தீங்கன்னா இந்து தீபக் அவர் கேஸ் மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அதனால் இந்த படத்தில் என்ன இருக்க போகுது, பழைய எஸ்கே கிடச்சா ரொம்ப நல்லா இருக்குமே நினச்சி வந்ததுக்கு பழைய எஸ்கே அப்படியே கிடச்சிட்டாப்புல. செம்மையாக இருக்குது. விஜய் கண்டிப்பாக வருவார். வரலைன்னா அவர் தான் எஸ்கே தான். அதுக்குள்ளே எல்லா அம்சமும் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து விஜய்க்கு பதிலாக இன்னொருத்தர் துப்பாக்கி தூக்கி கொடுப்பான், இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீனில் தேட்டரில் எவ்வளவுமே சீட்டில் இல்லை, எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருவேளை அந்த இடத்துல வந்து விஜய் வந்திருந்தா நல்லா தான் நடிச்சிருக்கோம். அந்த இடத்துல விஜய் வந்து திடீர்னு ஏசை விட நல்லா நடிச்சிருக்காங்க. ருக்மணி வசந்த் பார்க்க அழகாக இருக்காங்க. ராசியாக பிடிச்சிருந்துச்சி. இது இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அவங்க கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. துப்பாக்கி கரெக்டாக நாட்ட போயிருக்கு. இந்த படத்துலேயும் எங்கள் அண்ணன் ஒரு சீனில் துப்பாக்கி வாங்குவார். அது வாங்கினோன்னா துப்பாக்கி பயங்கரமாக வேலை பார்க்குது. இன்டர்வல் சீனு ப்ளஸ் கிளைமேக்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸ் செம்ம சீனு. ஹார்பரில் ஒரு ஃபைட் சீன் வரும், செம்மையாக இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணனுக்கு சீமராஜா வந்துச்சு. அப்போ நிறைய பேர் நிறையா ஹேட்டர்ஸ் சொன்னாங்க. அந்த ஹேட்டர்ஸுக்கெல்லாம் ஒரு ரிப்ளேவாக இந்த படம் இருக்கும். ஆல்ரெடி அமரன் இருந்துச்சு, அமரன் மாதிரி இல்லை. அமரன் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டு. இது பக்கா ஆக்ஷனு. ஏஆர் முருகதாஸ் கம்பேக்கு, அனிருத் எஸ்கேனா காம்போ வேறு லெவலு. அந்த ருக்மணி கேரக்டரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு பொருள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, அது வந்தால் என்ன ஆகும், அதான் படத்தோட மெயின் கோரே. விடியூ ஜமால் எல்லாருமே சரி, நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே பயங்கரமாக இருக்காங்க. அந்த பொருள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் படத்தோட மெயின் கோரு, மெயின் கண்டென்ட்டு. ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் கொண்டு போய் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். பிஜிஎம் கேட்பீங்க, எல்லாமே கேட்பீங்க, எஸ்கேயோட ஆக்டிங் கேட்பீங்க, விடியூத்தோட ஆக்டிங் கேட்பீங்க, எல்லாமே பயங்கரமாக இருங்க. முருகதாஸ் சார் கம்பேக்கான்னு கேட்பீங்க, கம்பேக்லாம் இல்லைங்க, பிக் பேக் தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 6-4 தான் அடிச்சிருப்பாங்க. அடுத்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 6 6 இருக்கும். அது நான் சொல்லக்கூடாது, சொன்னாலுமே நான் ஸ்பாயில் ஆயிரும். சொன்னாலுமே வந்து ஸ்பாயிலர் ஆயிரும். நீங்கள் படம் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கும், இன்டர்வல் எப்படி இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸு எல்லாரும் துப்பாக்கி 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 இந்த கேள்வி தான் கேட்பீங்க, நல்லாவே தெரியும். கொடுத்த துப்பாக்கியை பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். துப்பாக்கி எடுத்து கொடுத்த டேரக்டரே வந்து பயங்கரமாக யூஸ் பண்ண வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ஓப்பனாக சொல்லலாம், இன்டர்வல் பிளாக்ல நான் ஒரு மைண்டுக்கு வந்துட்டேங்க, பிளைண்டாகவே வந்துட்டேன். ஏன்னா இன்டர்வல் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அந்த டைமில் எனக்கே முக்கால்வாசி முடிவு பண்ணேன், படம் நல்லா தான்டா இருக்குது, இதுக்கு மேலே என்னால் எதுவும் யோசிக்க கூட முடியலடா அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கின காஃபி கூட குடிக்க மறந்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படியே பார்த்தேன், நம்ம எஸ்கேவா அப்படின்ட்டு. ஏன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அந்த லாடிப்பை ஃபஸ்ட்டு உனக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன எஸ்கே இன்னைக்கு அப்படியே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸில் ஆக்ஷன்ஸில் ஒரு சில சீன்ஸ்லாம் பண்ணுவார் பாருங்க, வேறு லெவலில் இருந்தது. டோட்டலாக கிளைமேக்ஸ்லலாம் மரண மாசுனே சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு தளபதி படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. துப்பாக்கி 2ன்னு சொல்லலாம், அமரன் 2ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி படம் வேறு லெவலு. ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்குன்னு சொல்லலாம். படத்தை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே எஸ்கேக்காக பயங்கரமாக செதுக்கி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர். வில்லன் வர்றதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் சீனாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே எப்படின்னா ஹீரோ வரும்போது பயங்கரமாக கை தட்டுவாங்க. இதில் வில்லனை என்ட்ரி காட்டும் போதே அவருக்கு பயங்கரமாக கிளாப்ஸ் வந்துச்சு. அவருமே ஒரு ஹீரோ மாதிரி தானே இருப்பார். அதனால் அது ரொம்ப புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அனிருத்தோட மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். எப்பயுமே எஸ்கே படத்துக்குனாலே அவர் ஸ்பெஷலாக பண்ணுவார். சங்கப்பூவே பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சலபுல பாட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பர். ஹீரோயின் காம்பினேஷன், அவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க 2 பேருமே வர சீனு, ஹீரோயினுமே ரொம்ப அவருக்கு பொருத்தமாக இருந்தாங்க, ரொம்ப செமையாக இருந்தாங்க. அவங்க தான் மெயின் கேரக்டரு, அவங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுவார் அவர் எஸ்கே. அதுதான் படத்தோட மொத்த கதையுமே அவங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுவார். ரொம்ப ரொம்ப சூப்பரு. எஸ்கேக்காக ஒரு சாங் நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதை பாடிடுறேன். எஸ்கே அண்ணன் ஃபேனு நான் போட போகிறேன் டியூன்னு, எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு இன்னா டான்னு அண்ணன் வேற மாதிரி டான்னு, எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு,
ஆடுவாரு சீனா பாடுவாரு தேனா எங்க இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி ஏஆர் முருகதாசே கொட்ட போது காசு அனிருத்து பாட்டு எப்போவுமே ட்ரீட்டு ட்ரீட்டு ட்ரீட்டு. தேங்க்யூ.